யோவான் மாத்திரம் வயதானவராக இருந்தபோது ரோம அரசாங்கம் அவரை கொதிக்கும் எண்ணெயிலே போட்டது. அவர் அதிலேயும் சாகவில்லை, அதிலே நின்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அப்போ ரோம அரசாங்கம் அவரை தூக்கி பத்மோங்கிற ஒரு தீவுல கொண்டு போட்டாங்க. அந்த தீவை பற்றி சொல்றேன். அந்த தீவுல கைதிகள், ஆயுள் கால கைதிகளை அங்க போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. ஒரு ரொட்டியில் தான் வாழணும். அது ஒரு சின்ன தீவு. அங்க கல்லு, நல்ல பெரிய பெரிய கருங்கல் உண்டு. அதை உடைச்சு ரோமாபுரியை கட்டுறதுக்கு அங்க இருந்து கொண்டு போகணும். இதுதான். அந்த ஒரு கைதி இன்னொரு கைதியை பார்க்க கூடாத தூரத்துல வைப்பாங்க. தனி மனுஷனா, கல் உடைக்கிறதுக்கு பலன் இல்லாதவனா, அந்த தீவுல வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்கும். அடுத்தவன் என்ன உடைக்கிறான்னு சத்தம் மட்டும்தான் கேட்கும், வேற ஒண்ணும் கேட்காது. இத்தனை கல்லு நீ சரி